இங்க ஒரு பையன் காம்படிஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு டேஸ்டியா வந்திருக்கு. இதுவே ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு போதுமான டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறான். சோ அவனோட டீம் ஆளுங்க கிட்டயும் இதுக்கு மேல இதுல எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிடுறான். ஆனா அவனோட டீம்ல இருக்கிற ஒரு சீனியர் பொண்ணு காம்படிஷன்ல வந்து விளையாடாத, இதுல சாஸ் ஊத்துனாதான் டேஸ்டே நல்லா இருக்கும், சாஸ் இல்லாம இத வாயிலே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கொதிக்கிற சாஸ் ஊத்துறதுக்காக வரா. ஆனா இவன் அது மேல ஊத்திர போறான்ற பதட்டத்திலேயே குறுக்க கைய விட்டுறான். அதுல இவனோட கையில சாஸ் பட்டு இவன் கையை இப்ப வெந்து போயிடுது. அந்த பொண்ணுமே தெரியாம அந்த சாஸ் மொத்தத்தையுமே கீழே கொட்டிடுறா. ஆல்ரெடி டைம் முடிய போகுது, இதுக்கு மேல சாஸ ரெடி பண்றதுக்கு கூட சுத்தமா டைமே இல்ல. சோ கண்டிப்பா நம்ம இந்த காம்படிஷன்ல தோக்க தான் போறோம்னு கத்த ஆரம்பிச்சிடறா. ஆனா இவன் இந்த நிலைமையிலயும் இதுக்கு மேல சாஸ் தேவையில்லைன்னு சொல்லி கான்பிடண்டா இருக்கான். அப்பன்னு பார்த்து உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சுன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஜட்ஜஸும் இவங்களோட டேபிளுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட டிஷ் இப்ப பிளைனா இருக்கிறத பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணதுமே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. சாஸே இல்லாம நாங்க இவ்வளவு டேஸ்டா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி இவங்களை அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிடுறாங்க.